been playing tennis. Question had plus subject plus been plus verb plus ing. Had they been playing tennis? So what is present participle? நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் present participles. அதாவது what is present and present participle. So ஒரு sentence இப்போ live அப்படி இருக்கு அப்படின்னா இதனுடைய present participle living. Live, living. Play, என்ன வரும் playing. இந்த மாதிரி என்ன verb-ஆ இருந்தாலும் dance, dancing. Sing, singing. Walk, walking. Work, working. So இந்த மாதிரி வரும் present participle. இனி what is a past perfect continuous tense? அப்போ எங்க இனி யூஸ் பண்றோம் back to use பார்க்கிறதுக்கு முன்னாடி what is a past perfect continuous tense நமக்கு தெரியணும். இல்ல past tense நடுவுல கொடுத்திருக்கிறது present tense, அங்க லாஸ்ட்ல கொடுத்திருக்கிறது future. எப்போதுமே future இனி வரக்கூடியது, present வந்து நடந்துகிட்டு இருக்கிறது, past வந்து முடிஞ்சது, ஏற்கனவே நடந்து முடிஞ்சது. இதுல ஏற்கனவே past tenseல இது குறிப்பிட்ட காலத்துல முடிந்திருக்கும், குறிப்பிட்ட காலத்துல இது முடிந்திருக்கும், அதுக்கு பிறகு வேறையும் ஏதாவது நடந்திருக்கல past tenseல. ஸோ அந்த மாதிரி உள்ள past perfect கண்டினியூ, அதுதான் past perfect கண்டினியூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேனே, இப்போ நான் வந்து கொஞ்ச நாள் வந்து தொடர்ந்து கொஞ்ச நாள் வந்து நான் ஃபாரின்ல வாழ்ந்திருக்கேன், இல்லைன்னா லண்டன்ல நான் வாழ்ந்திருக்கிறேன், இப்ப நான் இந்தியாவில் இருக்கிறேன். அப்ப அது முடிந்தது, அது ஏற்கனவே கொஞ்சம் காலம் நிறைய நாள், அப்ப நான் நிறைய நாள் அங்க வாழ்ந்திருக்கேன். அப்போ ஐ ஹேட் பீன் லிவிங் இன் லண்டன் அப்படி நான் சொல்லலாம். அதாவது தொடர்ந்து ஒரு 4-5 வருஷம் நான் அங்க வாழ்ந்தேன், ஆனா பிரசண்டா நான் இங்கே இருக்கிறேன். ஸோ ஐ ஹேட் பீன் லிவிங் இன் லண்டன். So the past perfect continuous is also called past perfect progressive, is a verb tense which is used to show that an action started in the past and continued up to another point in the past. You need where to use past perfect continuous tense. The first one நான் சொன்னது மாதிரி தான், duration before something in the past. We use the past perfect continuous to show that something started in the past and continued up until another time in the past. For 5 minutes and for 2 weeks are both durations which can be used with the past perfect continuous. அதாவது இதுக்கும் present perfect continuous கொஞ்சம் கனெக்ஷன் இருக்கு. இப்போ இந்த பாஸ்ட் பர்டிகுலர்ல பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ங்கிறது இது முன்னாடி தொடர்ந்து கொஞ்சம் காலம் நடந்து முடிந்து அது பாஸ்ட் டென்ஸ் ஆயிருக்கும் ஏற்கனவே. ஸோ அதுக்கு பிறகு வேற ஏதோ நடக்கும். ஸோ இந்த மாதிரிப்பட்ட கட்டத்தில் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இப்போ நம்ம கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸை பார்க்கும்போது we can be very clear. Where did you go in the morning? I went to meet my friend. What did you do in the morning? I was watching a movie. It was very interesting. Let me go and take rest now. I'm so tired. Now only I reached from the shop. It was so crowded. Oh. இதுல பாத்தீங்கன்னா they had been talking for an hour before their mother arrived. அதாவது அந்த 2 பேரும் அவங்க அம்மா வர்றதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாங்க. 1 hour மாதிரி 2 பேரும் சேர்ந்து பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க அம்மா வர நேரம் அவங்க பேசி முடிச்சுட்டு வேற வேலைக்கு பார்க்க போயிட்டாங்க. ஒரு ஆள் ரெஸ்ட் எடுக்க போயிட்டு இன்னொரு ஆள் அனதர் ஒர்க்கு போயிட்டாங்க. ஸோ இது ஏற்கனவே பாஸ்ட், அதாவது முடிஞ்சிச்சு, அதாவது கொஞ்சம் நேரம் தொடர்ந்து நடந்து அந்த ஆக்ஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் வந்து சேர்ந்துட்டாங்க. அந்த நேரத்தில் அவங்க வேற வேலைகளும் செய்திருந்தாங்க. பாஸ்ட் டென்ஸ்ல முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க, இல்ல வேற ஏதாவது செய்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ஆக்ஷன் பாஸ்ட் டென்ஸ்ல தொடர்ந்து வந்து கொஞ்ச நேரம் நடந்து முடிந்து வேற ஒரு பாஸ்ட் ஆக்ஷன்ல அவங்க இந்த நேரம் இருக்கிறாங்கன்னா
So there we use past perfect continuous. They had been talking for an hour before their mother arrived. So we can see some more examples. She is my teacher. She is teaching me English. I like the way she teaches me. The whole day she is standing and teaching. I want to sit. I am so tired. Because briefly I stood and taught the lesson. Annie wanted to sit down because she had been standing all day in the class. So Annie wanted to sit because she had been standing all day in the class. அப்படின்னு சொல்லும்போது ஆனி வருவது தேவைப்படுது. ஏன்னா இன்றைக்கு முழுதும் கிளாஸ்ல அவன் நின்றுகிட்டே பாடம் நடத்திட்டு இருந்தான். அந்த கிளாஸ்ல நின்று பாடம் நடத்தி கொண்டிருந்தது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸுக்கு போயிடும். ஏன்னா அது கொஞ்சம் ஃபுல் டே நடந்திருக்கு. ஆனா நவ் ஷீ இஸ் அட் ஹோம். இப்போ வீட்டில் அந்த டயர்ட்னஸ் அவளுக்கு தெரியுது. ஷி வாண்டட் டு சிட். ஸோ தி சென்டென்ஸ் இஸ் Annie wanted to sit because the whole day she had been standing in the class. I had been studying Spanish very long. அதாவது நான் ஸ்பானிஷை கொஞ்சம் காலம் நான் படிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்போ படிக்கல, கொஞ்சம் காலம் முன்னாடி நான் படிச்சுக்கிட்டே இருந்தேன். I had been studying Spanish very long. So second, the same thing only, cause of something in the past. Using the past perfect continuous before another action in the past is a good way to show cause and effect. For example, Betty failed the final test because she had not been attending the class. அதாவது ஃபைனல் டெஸ்ட்ல அவன் ஃபெயில் ஆயிட்டான். ஃபெயில் ஆன ரிசல்ட்டும் அவனுக்கு வந்துட்டு. ஆனா எதனால அப்படின்னா she had not been attending the class. அவன் அந்த கிளாஸ் எல்லாம் ஃபுல்லா அட்டென்ட் பண்ணல. அதை தொடர்ந்து அவன் அந்த கிளாஸ்களை அட்டென்ட் பண்ணாததுனால அவன் ஃபெயில் ஆனான். இப்போ ஃபெயில் ஆனதும் பாஸ்ட், அவன் கிளாஸ் அட்டென்ட் பண்ணாதது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ இந்த மாதிரி பாஸ்ட் டென்ஸ்லேயே 2 ஆக்ஷனும் முடிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். You can see some more example. Jason was tired because he had been jogging. ஸோ அவன் ரொம்ப நேரமா ஜாகிங் போயிட்டே இருந்தான். அதனால அவன் டயர்ட் ஆயிட்டான். Jason was tired because she had been jogging. இப்போ ரெண்டுமே பாஸ்ட் டென்ஸ்ல முடிஞ்சிச்சு. இப்போ he may be fresh. ஸோ ஜாகிங் பண்ணதுனால அவன் டயர்ட் ஆயிட்டான். ரெண்டுமே பாஸ்ட் டென்ஸ். பாருங்க, Jason was tired because he had been jogging. Some more example. Sam gained weight because he had been overeating. அவன் நல்ல ஏற்கனவே பயங்கரமா சாப்பிடுவான், அது பாஸ்ட் டென்ஸ். அவன் வெயிட் போட்டது பாஸ்ட் டென்ஸ். இப்பவே வெயிட்டா தானே. Sam gained weight because he had been overeating. ரொம்ப நிறைய சாப்பிட்டு, அதுவும் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அவன் நல்ல வெயிட் போட்டதும் பாஸ்ட் டென்ஸ் ஆயிட்டு, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் ஆயிட்டு. So Sam gained weight because he had been overeating. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு ஆக்ஷன் பாஸ்ட் டென்ஸ்ல தொடர்ந்து கொஞ்சம் காலம், குறிப்பிட்ட காலம், for 5 years, for 10 years அந்த மாதிரி நடந்திருந்தா, so we can use past perfect continuous tense. இந்த சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, டிஃபரன்ஸ் பிட்வீன் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அண்ட் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். நம்ம எல்லாருக்கும் பாஸ்ட் கண்டினியூஸுக்கும் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ், பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் இடையில ஒரு சின்ன ஒரு குழப்பம் வரும். என்னது அதுனா என்ன அப்படின்னு. He was tired because he was exercising so hard. அவன் ரொம்ப நேரமா எக்ஸசைஸ் செய்துட்டு இருந்ததுனால அவன் டயர்ட் ஆயிட்டான். அவன் அந்த எக்ஸசைஸ் நம்ம சொன்ன அதாவது this sentence emphasized that he was tired because he was exercising at that exact moment.
நான் டயர்டுன்னு சொல்ற நேரம் அவன் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிற நேரம். அவன் டயர்டா இருக்கிறான்னு அவன் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்த்து சொல்றோம். He was tired because he had been exercising so hard. This sentence emphasizes that he was tired because he had been exercising over a period of time. It is possible that he was still exercising at that moment or that he had just finished. இப்போ இந்த சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா அவன் ஏற்கனவே எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சிருந்திருக்கலாம், இல்ல ஒருவேளை அவன் அந்த நேரம் முடிச்சிருக்கலாம், இல்லைன்னா அந்த நான் குறிப்பிட்டு சொல்ற நேரம் அவன் டயர்டுன்னு சொல்ற நேரம் அவன் பண்ணிட்டு கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இது ரெண்டும் தான் நமக்கு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். So you can see some more examples. John was very tired. He had been running. பாருங்க, அவன் தொடர்ந்து கொஞ்ச நேரம் ஓடிட்டு இருந்ததுனால அவன் டயர்ட் ஆயிட்டான். Maybe now he may be very fresh. So John was very tired. He had been running. I could smell cigarette juice. Somebody had been smoking. அதாவது ஏற்கனவே நம்ம இப்போ நம்ம வீட்லயோ இல்ல நம்ம வீட்டு தெருவுக்கு முன்னாடியோ நம்ம திடீர்னு வெளியே போகும்போது சில சமயங்களில் சிகரெட் ஸ்மெல் அடிக்கும். சிகரெட் ஸ்மெல் அடிக்குதுன்னா அதுக்கு அர்த்தம் அதுல ஒரு ஆள் நின்று சிகரெட் குடிச்சிட்டு இருக்காருன்னு இல்லை, ஏற்கனவே ஒரு ஆள் அதுல சிகரெட் குடிச்சிட்டு பாஸ் பண்ணி போயிருப்பாரு. அப்ப அது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். கண்டினியூஸா அதுல ஒரு ஆக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு, ஆனா நான் போகும்போது எனக்கு அந்த ஸ்மெல் தெரியுது. ஐ குட் ஸ்மெல் சிகரெட், somebody had been smoking. இதுதான் அதனுடைய மீனிங். Suddenly my car broke down. I was not surprised. It had not been running well for a long time. அதாவது நான் கார்ல போயிட்டு இருக்கும் போது என்னுடைய கார், நம்ம வேற யார்ட்டையும் சொல்ற மாதிரி, கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. நான் இதுல ஆச்சரியப்படலை, ஏன்னா கொஞ்சம் காலமாவே என்னுடைய கார் நல்லபடியா ஓடல. It had not been running well for a long time. கொஞ்சம் காலமாவே அது மக்கப் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் காலமாவே பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸா இதை சொல்றோம். குறிப்பிட்ட ஒரு காலத்துல இருந்தே இது இப்படித்தான் இருக்கு. So there we use past perfect continuous tense. Had the pilot been drinking before the crash? இப்போ பிளைன் கிராஷ் ஆனது நடந்து முடிஞ்சாச்சு. ஸோ அதனால இப்போ கேட்குறாங்க, had the pilot been drinking before the crash? ஸோ இதுக்கு முன்னாடி பைலட் ட்ரிங்க் பண்ணியிருந்தாரா அதுக்கு முன்னாடி? ஸோ அந்த மாதிரி கேட்குறாங்க, had the pilot been drinking before the crash? So I hope you understood. Now it's a time for the evaluation. Are you all ready? Shall we see? So if you find out the answer, please write it in the comment box. Fill in the blanks with the past perfect continuous tense. She dash within the bracket try for an hour to get him on the phone. John dash within the bracket read for 5 hours before he went to bed. Dimple dash suffer from pneumonia for more than 2 months later. Nirmala dash within the bracket wait for 2 hours before her friend came to pick her up. I said I dash bracket sleep when the door was knocked. So these are the questions for you. Just you have to fill in the blanks with the past perfect continuous tense. I hope you understood this lesson. Thank you, dear students.